உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் ஆண்டவரே இந்த வேலையில கூட அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அன்பின் தெய்வமாய் இருந்து ராஜா ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல நீர் வழிநடத்தின எல்லா தெய்வுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனோ பாவத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்தோம், சாபத்தில் வாழ்ந்திருந்தோம் ஆண்டவரே. அதெல்லாம் விடுதலை ஆக்கி ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நீர் ஆண்டவரே செய்ய வந்து வைத்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வேலையை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பலத்தந்த சபைக்காக ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை கத்த செய்யும்படியாக ஆண்டவரே ஒரு அதிசயத்தை கத்த செய்யும்படியாக ஆண்டவரே நன்மைகளை கத்த செய்யும்படியாக தகப்பன ஆண்டவரை நாங்கள் தாழ்த்து ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னெல்லாம் வேண்டுதலோடு கூட இருக்கிறாங்களோ அந்த வேண்டுதலுக்கு எல்லாவற்றுக்கும் தெய்வ சாமியின் கிடைக்கு பதிலை கத்த கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த கட்டுமான பணியை தேவன் ஆண்டவரை பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் வேண்டிய எல்லா பண தேவைகளும் அப்பா உங்களுடைய கருத்திலிருந்து தேவன் ஆண்டவரே இதை அனுப்பும்படியாக ராஜா வேலைகளை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை அந்த சபை விசுவாச மக்களை தேவன் வழிநடத்தும்படியாக என்னெல்லாம் ஆண்டவரை தேவையோடு கூட இருக்கிறாரோ அந்த தேவையெல்லாம் தேவன் கொடுக்கும்படியாக ராஜா எங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாஸ்டர் இருக்கிறது போல ஆண்டவரே திரளான ஆத்துமாக்கள் ஆண்டவரே வருகிற நாட்கள் கொள்ளை பொருளாக இந்த திருசபையில தேவன் கொடுக்கும்படியாக தகப்பன தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஒரு அறுவடையை தேவன் செய்யும்படியாக ராஜா தாழ்த்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன. ஆண்டவரை இன்றைக்கு ராஜா ஆண்டவரை கத்தருடைய வார்த்தை கொடுக்கிற விஷயப்பையாவுக்காக சுதந்திரம் ஆண்டவரை அவரை கத்தர் வல்லமையாக எடுத்து கத்தர் தாமே பயன்படுத்தும்படியாக ராஜா சுதந்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் நீர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தீரோ ராஜா இந்த வாக்குத்தத்தின் மூலமாக தகப்பன இந்த திருசபையை தேவன் பொறுப்படுத்தீராக ராஜா அதை பாதுகாப்பை தேவன் தரும்படியாக நல்ல சுகத்தோடு பலனோடு இருக்க இது உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்துல ராஜா ஆண்டவரே அப்பா அந்த சபையில் திருசபையில தேர்வு எல்லா தேவ பிள்ளைகளும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்த தாமே அந்த பிள்ளைகளை கத்த பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே நானும் அறிவை கத்துல அந்த பிள்ளைகளை கொடுத்து ராஜா தேர்வு எழுத உதவி செய்யும்படியா ராஜா எங்கள் தாய்க்கு ஒப்புக்கொள்ளும் தேவன் தாமே பெரிதான காரியங்களை செய்வீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் மரிமா. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபி காலை வேலைக்காக ஜெபம் ஐயாக்காக ஃபேமிலிக்காக ராஜையாக்காக துதிக்கிறோம். சந்தைய ஒவ்வொரு காய் துதிக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரையும் ஆசிரியர் அடுவரே வேலையை ஆசிரியர் கையில் சக்தி ஆசிரியர் அடுவரே வருமானத்தை தாரும் அப்பா அடுவரே இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். நல்லவர். பிரைஸ் தி பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். பாடுகளும்
அல்லேலூயா. praise the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. praise the Lord. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். praise the Lord. ஸ்தோத்திரம். டேவிட் பிரதரும் தேவன் பிரதரும் ஆராதனை நடத்த போறாங்க. praise the Lord. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனமா சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். praise the Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். thank you Jesus. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். thank you. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே அல்லேலூயா. praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எவ்வளோ நேரங்களில் எவ்வளோ காலங்களில் தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்போம், தேவையில்லாத இடத்துல இருந்திருப்போம், தேவையில்லாத வார்த்தைகள்னால டைமை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனாலும் எவ்வளோ கூட்டத்தார் எங்கெங்கேயும் இருக்கும்போது கூட ஆண்டவர் கிருபையாய் மனதுருக்கமாய் ஆண்டவர் இங்கே நம்ம ஸ்தலத்தில் கூட ஆண்டவரை முழு மனதோடு விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவர் மேலான கிருபையை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமது கிருபை பெரியது. அப்பா உமது காரியம் பெரியது. அப்பா உங்க அன்பு பெரியது. உங்க அரவணைப்பு பெரியது கர்த்தாவே. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. நுகங்களை உடைக்கிறவரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா அது கர்த்தரால் ஆயிற்று. அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்களா கர்த்தாவே? அந்த கிருபையாய் கர்த்தாவே. அப்பா நீர் கூட்டி வந்த அப்பா எங்களை சேர்த்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா அம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாதா. அப்பா அம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாதா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாதா. அப்பா அன்று ஆண்டவரே முச்செடியில் கூட கர்த்தாவே பக்தன் மோசேக்கு கர்த்தாவே தரிசனம் கொடுத்த தேவன் இப்போது எங்களுக்காய் ஆண்டவரே முகமுடியமாய் கர்த்தாவே முகமுகமாய் கர்த்தாவே எங்களை தரிசனம் கொடுக்க போறீங்களே. ஆவியிலும் அக்னியினாலும் கர்த்தாவே எங்களை தொட போறீங்களே கர்த்தாவே. மகா பெரிய ராஜனே அப்பா நீங்க தொட போறீங்க கர்த்தாவே. அப்பா நீங்க தொட போறீங்க கர்த்தாவே. அப்பா நீங்க தொட்டு சுகமாக்க போறீங்க கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில இயேசுவோடு நாம் வாழ்ந்திருந்தோம்னா எல்லாமே நமக்கு ஏதுவாய் கிடைக்கும். நம்ம எண்ணங்கள்லாம் ஜெயமாக மாறும். ஏக்கமெல்லாம் ஜெயமாக மாறும். வார்த்தை எல்லாம் ஜெயமா மாறும். நம்ம வாழ்க்கையே ஜெயமா மாறுங்க. அது ஆண்டவரை பார்த்து நம்ம ஒரு பாடலாய் பாடலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்கின்ற வாழ்க்கையிலே என் இயேசுவோடு வாழ்ந்திடுவாயா? நீ வாழ்கின்ற வாழ்க்கையிலே என் இயேசுவோடு வாழ்ந்திடுவாயா? நம்மெல்லாம் ஜெயம், உன் நீக்கமெல்லாம் ஜெயம், உன் ஆசையெல்லாம் ஜெயம், உன் வாழ்க்கையெல்லாம் ஜெயம். நம்மெல்லாம் ஜெயம், உன் நீக்கமெல்லாம் ஜெயம், உன் ஆசையெல்லாம் ஜெயம், உன் வாழ்க்கையெல்லாம் ஜெயம். வாழ்கின்ற வாழ்க்கையிலே
எங்கள் எண்ணமெல்லாம் ஜெயமாய் மாறும் ஆண்டவரே. எங்க ஏக்கமெல்லாம் ஜெயமாய் மாறுமே அப்பா. இந்த வாழ்க்கை கூட ஜெயமாய் மாறும் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் விசுவாச பாதையிலே கர்த்தாவே நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தாவே நீ பாராட்டின மகா இரக்கங்களுக்காய் நன்றி கர்த்தாவே. மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, இந்த ஒரு நாளிலே கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் மாம்சமாய் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களை தொட்டு சுகமாக்குங்க, எங்களை தொட்டு சுகமாக்குங்க, எங்களை தொட்டு சுகமாக்குங்க கர்த்தாவே. உம்மை மாத்திரம் நம்பி கர்த்தாவே, உன் கிருபையை மாத்திரம் நம்பி கர்த்தாவே, உங்க அன்பை மாத்திரம் நம்பி கர்த்தாவே, உங்க அரவணைப்பை மாத்திரம் நம்பி கர்த்தாவே. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு தரமாய் தொட்டு சுகமாக்குங்க, ஒரு தரமாய் தொட்டு சுகமாக்குங்க கர்த்தாவே, ஒரு தரமாய் தொட்டு சுகமாக்குங்க கர்த்தாவே. எங்களுக்குள் இருக்கும் எல்லா அசுத்தங்களும் கர்த்தாவே இந்த நாளிலே மாறட்டும் கர்த்தாவே, இந்த நாளிலே மாறட்டும் கர்த்தாவே, இந்த நாளிலே மாறட்டும் கர்த்தாவே. நாமத்தினாலே தொட்டு சுகமாக்குங்க கர்த்தாவே, எல்லாம் தொட்டு சுகமாக்குங்க கர்த்தாவே. முச்செடியில் பக்தன் மோசேவுக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கிலே யோசுவாவுக்கு சூரியனிக்கவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேவுக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கிலே யோசுவாவுக்கு சூரியனிக்கவில்லையா? ஆனா கீழ்ப்படிதல் 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 நம்ம சபையில கேட்டிருப்போம், போதர் மூலியமா கேட்டிருப்போம். ஆனா வாழ்ந்து காட்டும் போதுதான், ஒரு வைராக்கியத்தை காட்டும் போதுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆண்டவர் நான் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன் பிரதர் கூட, என்னன்னா தம்பி பாருங்க, ஒரு விக்கிரகாரம் குமரும் கூட பாருங்க எவ்வளவு வைராக்கியமா சரியான நேரத்துல போறாங்க, ஆண்டவரை தொடர்றாங்க. ஆனா நம்ம கூட உணர்வில்லாதவர்களா இருக்கிறோமே, கேளாதவர்கள் போல இருக்கிறோமே, கேளாதவர்கள் போல இருக்கிறோமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விஷயம் கூட ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் நானு. ஆண்டவர் இப்போது கூட, ஆண்டவரே நாங்க வாழ்ந்து காட்டுறோம்பா, ஆண்டவரே நாங்க வாழ்ந்து காட்டுறோம்பா, உங்க பிரமாணங்களையும் உங்க கட்டளைகளையும் மேற்கொள்ள நீங்க கிருபை தாங்கப்பா. எங்களால ஒன்றும் முடியாது, நான் ஒவ்வொரு நாளும் கீழ்படிக்கணும் கீழ்படிக்கணும் கீழ்படிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு கோசம் நான் வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைப்பேன், ஆனா என்னால முடியாது. ஏன்னா நான் மனுஷன் தானே, நானும் மாம்சம் தானே. ஆனா ஒரு ஆள் முடியுங்க, ஒரு ஆள் முடியுங்க, ஒரு ஆள் முடியுங்க. அவர்தான் நம்மளுடைய உண்மையான தேவன், தாவீதின் குமாரன். அவரால் முடியுங்க. ஒரு முறை நம்ம கேட்டு பார்த்தோமா, ஒரே ஒரு முறை கேட்டு பார்த்தோமா, ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் ஏன் என் பக்கமா என்னை இழுக்கல, ஆண்டவர் ஏன் என்ன தொடல அப்படின்னு கேட்கிறோம். நம்ம பிரயாசப்படும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் உன்னை இழுத்து கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் கேளாதவர் போல ஒரு நாளும் ஆண்டவரை
தேடாமையே இருக்கிறோம், பாடாமையே இருக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறோம். ஒரு நாள் ஒரு வேளை ஒரு செகண்ட் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆப்போடு ஆண்டவரே என்ன தொடுங்கப்பா, கரை பற்றி இழுத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறாரு. ஆண்டவரே நான் வாழ்ந்து காட்டுறேன், ஆண்டவரே உமக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன். ஒரு தரம் ஆண்டவரே கீழ்படிதான் ஆண்டவரே, ஒரு தரம் வாழ்ந்து காட்டுறேன் ஆண்டவரே. என்ன நம்புங்கப்பான்னு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே உங்களை நம்புறேன், ஒரு தரம் நம்புறேன் ஆண்டவரே. இழுத்து கொள்ளுங்க. எங்க ஜபத்துக்குலாம் ஒவ்வொரு நாளும் விடை கிடைக்கலையே நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் பற்றி கொள்ளுங்க. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, ஒரு கர்ப்ப வேதனை போடும் பெண்ணை போல ஜெபிக்கணும். அவளுக்கு எவ்வளவு வலி வேதனை இருக்கும் தெரியுமா? அந்த வலி ஒரு குழந்தை பிறகு சாதாரண விஷயம் இல்லைங்க, அவ்வளவு வலி வேதனைங்க. அந்த வலி வேதனை ஃபுல் பலத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளணுமா? அப்படி தொழுது கொள்ளும் போதுதான் ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார், வருமானத்தை தருவார், உன் குழந்தைகளை படிக்க வைத்தார், உன் ரோகங்களை உடைப்பார், உன் வியாதிகளை மாற்றுவார். ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே ஒரு தரம் மாற்றுங்க. நான் என்ன செய்யணும்பா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். வாழ்ந்து காட்டுவேன். சொல்லலாமா? என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் மோசேவுக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் தரிசனம் கொடுக்காம விட்டுருவாரு. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கண்மணி போல காத்தாரு. ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துறாருங்க. எவ்வளவு காலங்கள், எவ்வளவு நேரங்கள் கட்டாவே மனிதர்கள் இன்னைக்கு பார்த்த மனிதர்களை நாளைக்கு பார்க்கல, போன மாசம் பார்த்த மனிதர்களை இன்னைக்கு பார்க்கலையா? ஆனா நம்மளும் கூட ஒரே சபையாராக, ஒரே ரத்தமாக, ஒரே சரீரமாக இந்த இடத்துல கூட்டி வந்திருக்காரு. முகமுகமாய் பார்த்து சகோதரன் சகோதரியன் பேசுறதுக்கு ஒரு பெரிய ஆண்டவரை சாக்கெட்டை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரியவர் பாருங்க ஆண்டவர், எவ்வளவு பெரியவர் அவரை ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் தரிசிப்போமா. ஒரு பக்தன் அழகா பாடுறாரு, பாவியின் மீது ஏன் அன்பு. நம்மலாம் பாவியா இருந்திருக்கோம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்திருக்காங்க பாருங்க. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலை. சொல்லலாமா? அன்பு ஒன்றும் புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. எதுக்கும் பிரயோஜனமில்லாத மனிதனா இருக்கணும். அது கூட ஆண்டவர் மேன்மையா இரக்கமாய் பாதுகாத்தாரே. பாடலாமா? மன்னான மனிதனா
அப்பா நீர் எங்கள் மேல் கர்த்தாவே பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் எங்களால் வாழ தெரியல ஆண்டவரே. என்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பாடல் மூலமாய் ஆண்டவரே, அப்பா ஆண்டவர் வார்த்தை மூலமாய் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரை அபியாசப்படுத்தும்படியாய் கர்த்தாவே கற்றுக் கொடுங்க கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே செகண்ட் ஆண்டவரே எங்களை எல்லாம் பூரணாய் மாற்றுங்க கர்த்தாவே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர், எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. இந்த நாங்கள் தூரமாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நம்மை துதியாமல் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பேசின நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா இறங்குங்க ஆண்டவரே. உங்களுக்காய் கர்த்தாவே நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கிருபையா இரக்கமாய் ஆண்டவரே மாற்றுங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் வேளையிலும் துதிப்பேன். எல்லாம் பொங்கி வழியுவேன். நம் தேவாதி தேவனை நோக்கி ஹல்லேலூயா 24 மணி நேரமும் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற தேவனோடு தேவனை நாமளும் அந்த தேவதூதர்களோடு கூட இணைந்து கரங்களை அசைத்து
கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு அசைவாடி இருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நன்றி, நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் ஆராதனையிலே ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டபடினால கர்த்தர் இன்னுமாய் ஆண்டவர் அந்த சபையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே நீங்கள் செய்வது கிருபைக்காக நன்றி அப்பா. அதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மளோட உட்காரவும். கர்த்தர் நல்லவர். கை சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹல்லேலூயா வாய்களை திறந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு தேவ பலத்தை நமக்குள்ளே கர்த்தர் ஆண்டவர் அதாவது ஊர செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி ஒரு